அன்பான நேயர்களே, காலை வணக்கம். ஆய கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என்னம்மை. ஆய கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என்னம்மை. தூய என் உள்ளத்தினுள்ளே இருப்பொழிங்கு போல்வாள். தூய என் உள்ளத்தினுள்ளே இருப்பழிங்கு போல்வாள். படிக நிறமும் பவளச் செவ்வாயும் கடிகமழ் பூந்தாமரை போர்க்கையும் அல்லும் பகலும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி. படிக நிறமும் பவளச் செவ்வாயும் கடிகமழ் பூந்தாமரை போர்க்கையும் துடி இடையும் அல்லும் பகலும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி. அன்பு சார்ந்த பெரியவர்களே, இன்று சுக்கிரவாரம், வெள்ளிக்கிழமை, தை மாதம் 4ஆம் நாள், சதுர்த்தி திதி, மக நட்சத்திரம் மதியம் 2:30 வரை இருக்குது. பின்னாடி பூர நட்சத்திரம். மக நட்சத்திரம் இருக்கிற வரை மரண யோகம், அதுக்கு பிறகு சித்த யோகம். ராகு காலம் எப்போதுமே வெள்ளிக்கிழமை 10 to 12, யமகண்டம் 3 முதல் 4:30, குளிகன் 7:30 முதல் 9, சூல மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்று சங்கடக சதுர்த்தி, சங்கடஹர சதுர்த்தி. அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்று விநாயகரை நாம் வழிபட்டோமையானால் எல்லா சங்கடங்களும் நிவர்த்தியாகி நல்ல பலன்கள் தரும் என்பது இதுக்கு பொருள். சங்கடஹர சதுர்த்தி. அதனால் இன்று சாயந்தரம் விநாயகர் தரிசனம் பண்ணணும். தரிசனம் பண்ணிவிட்டு இந்த நிலவு கொஞ்சம் தாமதமாக தான் வரும். அந்த நிலவை தரிசனம் பண்ணணும். இப்போ சாயந்தரம் 6 மணிக்கு நம்ம கோயிலில் விநாயகருக்கு அபிஷேகம் ஆரம்பிச்சோன்னா 8-8:30 மணி ஆகிடும். நிலவு வருவதற்கும் அதுக்கும் சரியாக இருக்கும். அதனால் இப்படியெல்லாம் ஒரு பெரியவங்க ஒரு கருத்துக்களை நமக்கு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு அருமையான கருத்துக்கள். அதனால் இந்த சங்கட சதுர்த்தி என்று இந்த விநாயகர் பெருமானை வழிபட்டு நமக்கு எவ்வளவோ சங்கடங்கள்லாம் இருக்குது. வாழ்க்கையில் நம்ம சங்கடம் இல்லாமல் வாழவே முடியலை. அந்த சங்கடத்திலேருந்து நம்ம வெளிவந்து நல்லருள் பெற வேண்டுகிறேன். அன்பான நேயர்களே, இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, சூரியன் மகரத்துக்கு வந்துட்டார், மகரத்தில் இருக்க. ஏன்னா இது தை மாதம், மகர மாதம் என்று பொருள். அடுத்து சந்திரன் சிம்மத்துக்கு வந்துட்டார். மக நட்சத்திரம் வந்தாச்சு நேற்று மத்தியானமே. அதனால் சிம்மத்துக்கு வந்துட்டார். இன்று நாளை 2 நாள் சிம்மத்தில் இருப்பார். அடுத்து செவ்வாய் கடகத்தில் இருக்கார். அவர் இப்போதைக்கு அங்கே தான் இருக்கார். புதன் தனுசில் இருக்கார். குரு பகவான் சித்திரை 28 வரையும் அவங்க தான் ரிஷபத்தில் இருக்கார். சுக்கிரன் கும்பத்தில், நட்பு வீடான சனி பகவானுடைய வீடான கும்பத்தில் 2 பேரும் சேர்ந்து இருக்காங்க. 2 நண்பர்கள் ஒன்றா இருக்காங்க. ராகு பகவான் மீனத்தில், கேது கன்னியில். அன்பான நேயர்களே, மேஷராசி என்பவர்களே, இன்று உங்களுக்கு நாள் எப்படி இருக்கிறது? மேஷராசி என்பவர்களுக்கு இன்று நல்ல நாள், நல்ல அருமையான நாள். இதில் என்ன ஒரு அமைப்புன்னா, 4ஆம் அதிபதி இன்று 5ல் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். அது உங்களுக்கு ஒரு நல்ல நாள் என்று சொல்வது. குரு 2ஆம் இடத்துல இருக்கார். சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல நிறைவான நாள். ரொம்ப பொறுமையாக நிதானமாக காரியங்களை செய்யுங்கோ, நல்லதே நடக்கும், நல்ல காரியங்களாம் நடைபெறும். அன்பான ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு இப்போ குரு பகவான் ஜென்மத்தில் இருக்கார். இந்த ஜென்ம குரு என்ன பண்ணுவார்னா, ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணுவார், இடமாற்றத்தை உண்டு பண்ணுவார். அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ரொம்ப ஜாக்கிரதையாக நடப்பீங்க நீங்கள். இருந்தாலும் கவனமாக நிதானமாக பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள். பிரச்சனை வர்ற மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. இடமாற்றங்கள் கிடைக்கும். வேலை மாற்றம், வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வர்றது, இங்கே இருந்தால் வெளிநாட்டுக்கு போகிறது, வாடகை வீட்டில் இருந்தால் சொந்த வீட்டுக்கு போகிறது, இல்லை இந்த வீடு பிடிக்கலைன்னா இன்னொரு வீட்டுக்கு மாறுறது, இப்படியெல்லாம் ஏதோ ஒரு இடமாற்றங்கள் நிச்சயமாக நிகழும். அன்பான மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார்.
விரயங்களை ஏற்படுத்தும். ஆனால் தொழில் நன்றாக இருக்கிறது. ஏன்னா 10ல் ராகு இருக்காரு. தொழில் நன்றாக இருந்து வருமானம் வந்து செலவு நன்றால் பரவாயில்ல. ஆனால் செலவு வந்து தேவையில்லாத செலவில் போகக்கூடாது. ஆஸ்பத்திரி பக்கம்லாம் போகக்கூடாது. அப்படின்னு நமக்கு ஆஸ்பத்திரி போகாமல் இருக்க முடியாது. நிறைய கொண்டு செலவு பண்ணக்கூடாது. அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கடகராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள். உங்கள் ராசிநாதன் வந்து 2ஆம் இடத்துக்கு போயிட்டார். உங்களுக்கு 11ல் குரு இருக்கார். நல்ல இடத்துல இருக்கார். அவர் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல பலமாக இருக்கார். நல்லதே நடக்கும். கடகராசி என்பவர்களுக்கெல்லாம் நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும் அப்படின்னு பேர். இப்பொழுது சிம்மராசி என்பதிலே உங்களுக்கு நேரம் சரியில்லை. உங்களுக்கு வந்து குரு வந்து எங்கே இருக்காருன்னா 10ஆம் இடத்துல இருக்கார். எந்த கிரகமும் உங்களுக்கு சரியில்லை. 7ல் சனியும் சுக்கிரன் இருக்கார். 7ஆம் இடத்துல எந்த கிரகமும் இருக்கக்கூடாது. ராசிக்கு 7லையோ லக்னத்துக்கு 7லையோ கிரகங்கள் இருக்கவே கூடாது. அதனால் இப்போ அது இருக்கிறது வந்து மனைவியினுடைய உடல்நிலையை கொஞ்சம் பாதிக்கும். ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கன்னிராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள். கன்னிராசி என்பதுக்கு குரு 9ஆம் இடத்துல இருக்கார். சனி 6ல் இருக்கார். அது உங்களுக்கு பெரிய அமைப்பு. அதனால் கன்னிராசி என்பவர்களுக்கெல்லாம் அவர்களோட வயதுக்கு தக்கபடி அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அது பூரா நடக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவையான காரியங்களை பூரா, தேவையில்லாத போய் செய்யாதீங்க. தேவையான காரியங்களை பூரா நட்டுங்க. அது நல்லபடியாக நடைபெறும். அன்பான துளாராசி என்பவர்களை இன்று உங்களுக்கு நேரம் சரியில்லை. குரு 8ஆம் இடத்துல இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருக்காங்க. அது ஒரு பெரிய நிகழ்வு. 6ல் ராகு இருப்பது பெரிய சிறப்பு. அதனால் கவனமாக பார்த்து நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்க. புதுசாக எதுவும் செய்யாதீங்க. அன்பான விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்குறாரு. அது ஒரு பெரிய சிறப்பு. ராசி பலம் இருக்கிறது. ராசி பலம் பெற்றால் அவங்களுக்கு நல்ல பலன் தரும். அதனால் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு திருமணம் நடக்கும். தொழில் வேலை கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போகலாம். இந்த மாதிரி உங்களுக்கு அவங்கவுங்க வயதுக்கு தக்கபடி நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு கிரகங்கள் சரியில்லை. ஆனால் உங்களுக்கு சனி பகவானும் ராகு பகவானும் நல்ல இடத்துல இருக்காங்க. சனி 3ல் இருக்குது, ராகு 4ல் இருக்குது. இவங்க 2 பேரும் நல்லது. குரு 6ஆம் இடத்துல இருக்கார். உடல்நிலையை சற்று கவனம் தேவை. அன்பான மகர ராசி என்பவர்களை உங்களுக்கு 7.5 காலம் இன்னும் 1.5 ஆண்டுகள் இருக்கிறது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக முடியும் நேரம் வயசுக்கு தக்கபடி பார்த்து கொள்ளுங்கள். அதாவது வயதுக்கு தக்கபடினா சின்ன வயசு 30க்குள்ளே இருந்தால் முதல் 2, 30க்கு மேலே இருந்தால் 2வது 2, 60க்கு மேலே போனால் 3வது 2 இப்படிலாம் சொல்கிறாங்க. அதனால் அதெல்லாம் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஆனால் குரு உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கார். மகர ராசி என்பவர்களுக்கெல்லாம் குரு 5ஆம் இடத்துல இருக்கார். ராகு 3ல் இருக்கார். இது ரெண்டும் உங்களுக்கு பெரிய அமைப்பு. அன்பான கும்பராசி என்பவர்களே உங்களுக்கு ஜென்மச்சனி நடந்து கொண்டு இருக்கிறது. பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு குரு 4ஆம் இடத்துல இருக்கார். குரு 4ல் இருந்தால் வாகனங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வாகனம் 4ஆம் இடம் வாகனஸ்தானம். அதனால் அந்த இடம் குருவுக்கு நல்ல வெளியில் 3 நாள் குருவுக்கு நல்ல இடம் இல்லை. அதனால் பார்த்து மெதுவாக போங்க. வண்டியிலெல்லாம் காரில் போனாலும் சரி, வண்டியில் போனாலும் சரி, மெதுவாக நிதானமாக பொறுமையாக போங்க. அன்பான மீனராசி என்பது உங்களுக்கும் கிரகங்கள் சரியில்லை. ஆனால் அந்த குருவுடைய பார்வை உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. அதனால் கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலை தான் ஓடின்னு இருக்குது. அதனால் இந்த ராகு பயிற்சிக்கு அப்புறம் அந்த குழப்பம் தீரும். குரு இப்போ நல்ல 3ல் இருக்கார். அடுத்தவர் வந்து 4ஆம் இடத்துக்கு வர போகிறார். 4ஆம் இடத்துக்கு வந்ததுக்கு பிறகுனா தொழில் நன்றாக இருக்கும். ஏன்னா மீனராசி என்பவர்களுக்கெல்லாம் 10ஆம் இடம் வந்து தனுசு அவருடைய வீடு. அது மிதுனத்தில் குரு போய் இருந்துக்கிட்டு 10ஆம் இடத்தை பார்ப்பார். 10ஆம் இடத்தை பார்க்குற போது அந்த 10ஆம் இட தொழிற்சானம் அவர் வீட்டை அவர் பார்க்குறதுனால தொழில் நன்றாக இருக்கும். அந்த ஆண்டு பூரா தொழில் நன்றாக இருக்கும். அடுத்த ஆண்டு நன்றாக இருக்கும். அதனால் அன்பான நேயர்களை மகர ராசி, கும்பராசி, மீனராசி என்பவர்களை சனிக்கிழமை விரதம் பாருங்க. சனீஸ்வர பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணுங்க. வன்னி பாத்திரம் கிடச்சதுன்னா அதனால அர்ச்சனை பண்ணுங்க. வன்னி பாத்திரம் ரொம்ப முக்கியம். அதனால் வன்னி பாத்திரத்தினால அர்ச்சனை பண்ணிங்கன்னா சனி பகவான் சந்தோஷம் அடைவார். அதனால் அவருக்கு ரொம்ப இஷ்டமான பத்திரம் வன்னி பத்திரம் என்பது. அன்பான நேயர்களை நமக்கு வந்து பக்தி தான் ரொம்ப முக்கியம். அதனால் பக்தியால் உன்னை நான் பலகாலம் அப்படின்னு அந்த திருப்பூரில் இருக்குது. அதனால் பக்தி தான் நமக்கு முக்கியம். அதனால் ஒன்றெந்திரு உண்டெந்திரு பண்ணதார். ஒன்றெந்திரு உண்டெந்திரு தெய்வம் உண்டெந்திரு ஒரு நம்பிக்கையோடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் இறைவனை வணங்குங்க. இப்போ அன்பான நேயர்களை இப்போ முக்கியமான நம்ம ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தை நம்ம இன்று ஆய்வு செய்கிறோம். முக்கியமாக திதிகளின் பலன்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நமக்கு வந்து ஏற்கனவே ஒரு தவணை சொல்லியிருக்கேன்.
ஆனால் அந்த திதியை பற்றி பேசியிருக்கேன். அதில் சில பலன்கள் இருக்கிறது. அதை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது திருமணமே தாமதமாகின்ற கன்னிப்பெண்கள், அது ரொம்ப 25 வயசு வரையும் திருமணம் நடக்கலை, லேட் ஆகுது, 30 வயசு 29 30 ஆகுது. அவங்க என்ன செய்யணும்னு கேட்டால், திருதியை திதியில் நோன்பிருந்து சந்திரனை வழிபட்டால் நல்ல கணவனை தாமதமின்றி அடையலாம். திருதியை திதின்னு ஒரு திதி இருக்கு. அந்த திதியில் அதை வளர்பிறையா தேய்பிறையான்னு சொல்லலை அவங்க. அதை ஆசார கோவில் இருக்குது. ஆசார கோவில்னு ஒரு நூல் இருக்குது. அந்த நூலில் எழுதியிருக்கிறாங்க. அதை ஒரு பெரிய மகான் எடுத்து எழுதியிருக்கிறார். அதனால் இந்த சந்திரனை வழிபட்டால் நல்ல கணவனை அடையலாம். அது என்னங்க நல்ல கணவன்? நல்ல கணவனை அடையணும், அதுதான் வாழ்க்கையில் சிறப்பு. அதனால் இந்த நிறைய பரிகாரங்கள்லாம் பண்ணுறோம், அது நமக்கு நடக்க மாட்டேங்குது. இதை செய்யலாம் இல்லையா? இதை அவசியம் பண்ணணும். அதனால் இந்த திருதி திதி எப்போ வர்றது அப்படின்னு பார்த்துக்கணும். காலண்டர்லாம் போடுவாங்க. இந்த விவேகானந்த காலண்டர் மட்டும் கரெக்டாக இருக்கும், மற்றதெல்லாம் முன்ன பின்ன இருக்கும். அதனால் அந்த பஞ்சாங்கத்தில் பார்த்துக்கோங்க. பக்கத்தில் கோவில் இருந்ததுன்னா அங்கே அர்ச்சகரை கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. அந்த திதி சந்திரனை வழிபடுங்கள் அப்படின்னு சொல்லி. சைவமாக சாப்பிட்றவங்க ஒரு வேளை காலையில் உண்ணாமல் இருந்தால் நல்லது. அசைவம் சாப்பிட்றவங்க அசைவத்தை விட்டுட்டால் நல்லது. சைவமாக சாப்பிட்றவங்க காலையில் உண்ணாமல் இருப்பது மிகவும் சிறப்பு. காலையில் சாப்பிடாமல் இருந்து போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு போய் வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு சந்திரனை போய் வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் மதியான உணவு சாப்பிட்றது, இரவு பலகாரம் சாப்பிட்றது, இப்படியெல்லாம் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாக நல்ல கணவனை அடையலாம் அப்படின்னு ஒரு சிறப்பு இருக்குது. வளர்பிறை சப்தமி திதின்னு ஒன்று இருக்குது. திதியில் சப்தமின்னு ஒன்று இருக்குது. அஷ்டமி சப்தமின்னு வரும். இந்த வளர்பிறை சப்தமி திதியில் விரதம் இருந்து சரஸ்வதியை வழிபட்டால் கல்வியில் சாதனை புரியலாம். இதை நான் என்னுடைய அனுபவத்தில் நிறைய பார்த்துருக்கேன். நிறைய ஒரு பேருக்கு சொல்லி அவங்க விரதம் இருந்து ரொம்ப மோசமாக படிச்சுட்டு இருந்தவங்க நல்ல நிலையில் படிக்கிறாங்க. அது ஒரு பெரிய முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு. ஏன்னா நம்ம ஒரு காரியத்தை செஞ்சு அதை பலனை அடையிற போது தான் அந்த பெரியவங்க கூறியவங்களுடைய கருத்து நமக்கு தெரியும். இப்போ நீங்கள் பலனை அடைஞ்சால் தான் நான் சொல்கிறவுடைய கருத்து உங்களுக்கு விளங்கும். அதனால் கண்டிப்பாக நம்பிக்கையோடு இந்த கல்வி ரொம்ப நடுத்தரமாக இருக்குது, குழந்தைகள் படிக்க மாட்டேங்கிறாங்க, படிப்பு ஏறலை, ஞாபக சக்தி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க சரஸ்வதி, அதாவது வளர்பிறை சப்தமி, அந்த சப்தமி திதி ஆரம்பிக்கிற போது பண்ணணும், முடிகிற போது பண்ணக்கூடாது. சாயந்தரம் 6 மணிக்கு ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், 7-7:30 அர்ச்சனை பண்ணிடுவோம். மறுநாள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா மறுநாள் பாதி முடிஞ்சிடும். அதனால் முடிவோது பண்ணால் கெடுதலை உண்டு பண்ணும், ஆரம்பிக்கிறோது பண்ணால் தான் நல்லது. இப்படிலாம் ஒரு சில கருத்துக்கள்லாம் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ காலையில் ஆரம்பிச்சு அப்படின்னா 9 மணிக்கெலாம் பண்ணிடலாம். ராத்திரி ஆரம்பித்தா என்ன பண்ண முடியும்? ராத்திரி 12 மணிக்கு சப்தமி தீதி ஆரம்பிக்க பண்ண முடியும். கோயிலுக்கு போகும், விடிய காலையில் பண்ணிடுவோம். இப்படியெல்லாம் அந்த சப்தமி தீதி ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த சரஸ்வதி, பெரும்பகுதி சில கோயில்களில் சரஸ்வதியெல்லாம் இருக்க மாட்டேங்குது. சரஸ்வதி லட்சுமிக்கு வழிபாடு இருக்குது, சரஸ்வதிக்கு வழிபாடு இல்லை. ஏன்னு கேட்டால் சரஸ்வதிக்கு கோயிலும் தனியாக இல்லை. சில கோயில்களில் தான், சிவாலயத்தில் தான் சரஸ்வதி இருக்குது. கல்வி முக்கியமாக இல்லையா? அதனால் அது ஏன் இல்லை, எதுக்காக இந்த சரஸ்வதிக்கு ஆலயம், பிரம்மாவுக்கு ஆலயம் இல்லாத மாதிரி சரஸ்வதிக்கும் ஆலயம் வைக்க மாட்டேங்கிறாங்க. அது ஒரு சில இடங்களில் தான் இருக்குது. அதனால் சிவாலயங்களில் சரஸ்வதி இருக்கும், பெரும்பகுதி பெரிய கோயில்களில் இருக்கலாம். அதனால் அந்த சரஸ்வதி வழிபாடு செய்து வந்தீங்கன்னா நல்ல கல்வியில் சாதனை மளமளம் என்று அந்த குழந்தை நல்ல விதமாக படித்து நல்ல மதிப்பெண்கள்லாம் நிறைய வாங்கி கல்வியில் நல்ல சாதனை புரியலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பிரதமைன்னு ஒரு தேதி, பாட்டிமைன்னு சொல்லுவாங்க. பாட்டிமை வந்துருச்சு அப்படிமா. பாட்டிமைன்னா என்னன்னு கேட்டால் அமாவாசை கழிச்ச மறுநாள், பௌர்ணமி கழிச்ச மறுநாள். இந்த பாட்டிமையில் அமாவாசை கழிச்ச மறுநாள் தான் தீயது. பௌர்ணமி கழிச்ச மறுநாள் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் பாட்டிமை திதி இதில் நம்ம எந்த காரியமும் செய்யக்கூடாது அப்படின்னு மொத்தம் பாட்டிமையில் எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை வரும் பாட்டிமை நன்மை தரும்.
ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு பாட்டியம் வந்துன்னா அது வந்து நல்லது வரும். அதே போன்ற புதன்கிழமையில் வரும் அஷ்டமி நல்லது வரும். அஷ்டமியில் எந்த காரியமும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே போன்று புதன்கிழமை வரும் அஷ்டமி திதி, வியாழக்கிழமை வரும் நவமி திதி. புதன்கிழமை மணிக்கு அஷ்டமி வந்ததுன்னா வியாழக்கிழமை நவமி வரும். அதனால் இது வந்து உங்களுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல காரியங்கள் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இதை ஒத்துக்க மாட்டாங்க பண்ணும்போது, ஆனால் நான் சொல்லலை, ஜோட வித்வான்கள் எழுதியிருக்காங்க. இது வந்து பெரிய நூல்கள், பழைய நூல்கள் எடுத்து குறிப்பிட்டிருக்காங்க. அதுவும் சாதாரணமாக ஒரு அறவுரை ஜோடர்கள்லாம் எழுதலை, எங்கள் மாதிரி ஆளுகள்லாம் அதை எழுதலை. நாங்கள்லாம் ஒரு அறவுரை தான். ஆனால் பெரியவர்கள், பாண்டித்யம் பெற்றவர்கள் அதை வந்து கருத்தில் எழுதியிருக்காங்க. ஏன்னா நம்ம அவங்க எழுதுறதை படிச்சுட்டு தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அனுபவம் இருக்குது பாருங்கள். அதனால் இது ரொம்ப முக்கியம். அதனால் ஞாயிற்றுக்கிழமை வர பிரதம் பாட்டிமுகம், அடுத்து புதன்கிழமை வர அஷ்டமி, வியாழக்கிழமை வர நவமி, இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். அடுத்து எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது ஒன்று. ஏன்னா நமக்கு முக்கியமானது வாழ்க்கையில் நமக்கு மனிதனுக்கு என்ன வேணும்னா குழந்தை வேணும். குழந்தை இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் இப்போ அதை பற்றி கவலைப்படலை. ஏன்னா குழந்தை இல்லைன்னா ஒரு 10-15 லட்ச ரூபா இருந்தால் உடனே ஆஸ்பத்திரிக்கு போனால் குழந்தை வாங்கிடலாம். விலைக்கு வாங்குறது இல்லை, அந்த என்னமோ பேபின்னு சொல்கிறாங்க. அது மூலமாக அந்த குழந்தைய வாங்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, உற்பத்தி பண்ணிடலாங்கிறாங்க. என்னதான் எத்தனை லட்சத்தை கொடுத்து நீங்கள் வாங்கினாலும் அது வந்து நம்ம குழந்தையாகாது. அது யாருடைய குழந்தையோ தெரியல நமக்கு. அதனால் யாருடைய உயிரணுக்கள் எடுத்து அந்த குழந்தையை உருவாக்கி நம்ம பெண்களுடைய கருப்பையில் வச்சு உண்டாக்குறாங்க. அது வந்து நம்முடைய சந்ததி, நம்முடைய ரத்தம்னு சொல்வதற்கு அந்த ஜாதகமே நமக்கு வேலை செய்யாது. அப்படியெல்லாம் ஒரு கருத்துக்கள் இருக்குது. அதனால் அதுக்கு நம்ம பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை வருகின்ற சதுர்த்தி திதி மிகவும் உயர்ந்தது. செவ்வாய்க்கிழமை வருகின்ற சதுர்த்தி திதியில் நோன்பு இருந்து விநாயகர் பெருமான், சதுர்த்தி என்றாலே விநாயகர் தான். வளர்புரை சதுர்த்தி, தேய்புரை சதுர்த்தி, சங்கட சதுர்த்தி எல்லாமே வந்து விநாயகருக்கு ரொம்ப உகந்த நாள். இன்றைக்கு சங்கட சதுர்த்தி. அது மாதிரி விநாயகர் பெருமானை வழிபட்டால் தோஷம் நீங்கி குழந்தை உண்டு. ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருந்ததுன்னா விலகிடுமா. செவ்வாயினால அந்த குழந்தைக்கு திருமணம் தடைப்பட்டதுன்னா இந்த சதுர்த்தி, செவ்வாய்க்கிழமை வர சதுர்த்தி அன்றைக்கி விரதம் இருந்து செவ்வாய்க்கிழமை வர சதுர்த்தியாக பார்க்கணும். எல்லா நாளும் செவ்வாய்க்கிழமை வர அந்த செவ்வாய்க்கிழமை வர சதுர்த்தியாக பார்த்து அந்த நம்ம கண்டிப்பாக உண்ணாமல் கூட இருக்கலாம். காலையிலேருந்து சாயந்தரம் உண்ணாமல் போகிறது, சாயந்தரம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு விநாயகர் பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு அந்த விநாயகருக்கு பிடித்தமானது அருகம்புல், இந்த அருகம்புல் மாலை சாத்தி மோதக நைவேத்தியம் செய்யலாம். அந்த மாதிரிலாம் அவருக்கு என்னென்ன அவல் பொரியெல்லாம் அவருக்கு நைவேத்தியம் பண்ணலாம். இந்த மாதிரி அவருக்கு பிடித்த ஒரு முக்கியமான நிவேதன பொருளெல்லாம் செய்து அவருக்கு வழிபாடு செய்து குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்டு அந்த விநாயகரனுடைய முழு முதற் கடவுளான மூஷிக வாகனனுடைய பேரோடு பெறலாம். அதற்கு நிச்சயமாக இதெல்லாம் பெரியவங்க ரொம்ப கஷ்டப்படுத்தி எழுதியிருக்காங்க. அதாவது அடுத்து அதே மாதிரி இன்னொன்று முக்கியமான சொல்கிறேன், ஒவ்வொரு தமிழ் வருட கடைசியில் எந்த காரியமும் செய்யப்படாது. அதாவது பங்குனி மாதம் 15 நாட்கள், 15ஆம் தேதிக்கு மேலே 30ஆம் தேதிக்குள்ள சுபகாரியங்களே எதுவும் செய்யக்கூடாது. அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா 28ஆம் தேதி முகூர்த்த நாள் இருக்குது, வளர்புரை முகூர்த்தம் அப்படின்னு கல்யாணம் பண்ணுறாங்க. அது தவறுன்னு எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு தமிழ் வருட கடைசியில் இந்த 15 நாட்களில் எந்த சுபகாரியமும் செய்யக்கூடாது அப்படின்னு எழுதியிருக்காங்க. வருஷப்பிறப்பு அன்று தான் தொழில் துவங்குறாங்க. வருஷப்பிறப்பு அன்று தொழில் துவங்குனா கோர்ட்டு கேஸ் என்று அலையிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பெரியவங்க எழுதியிருக்காங்க. துன்பம் ஏற்படும், குழப்பம் ஏற்படும், வியாபாரம் நடக்காது. அதனால் எந்த தொழிலும் ஆரம்பிக்கக்கூடாது. வருஷப்பிறப்பு அன்று அது ஏன் இந்த வருஷப்பிறப்பு அன்று செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்காங்கன்னா, வருஷப்பிறப்பு அன்று தர்ப்பணம் பண்ணணும். சித்திரை மாத பிறப்பு, தமிழ் வருட பிறப்பு அன்று பெரியவங்களுக்கு எள்ளுந்தண்ணி விடக்கூடிய நாள், தர்ப்பணம் பண்ணக்கூடிய நாள். ஐயா நாங்கள்லாம் தர்ப்பணம் பண்ணலையே, மொத்தத்தில் தர்ப்பணம் பண்ணக்கூடிய நாள். இப்போ தர்ப்பணம் பண்ணுறாங்களா பண்ணலையாங்கிறது வேறு. அந்த மொத்தத்தில் அந்த தமிழ் வருட பிறப்பு ஒவ்வொரு மாத பிறப்பு வந்து தர்ப்பணம் பண்ணணும்னா பெரியவங்க சொல்லியிருக்காங்க. தமிழ் வருட பிறப்பு அன்றைக்காவது
புது வருடம் பொறுத்தவரைக்கும் தர்ப்பணம் பண்ணணும். அதனால் அதை தர்ப்பணம் பண்ணுற நாளைக்கு அமாவாசைக்கு தர்ப்பணம் அன்றைக்கி எந்த காரியமும் செய்யக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அமாவாசைக்கு நிறைஞ்ச நாள் என்று அன்றைக்கி தொழில் ஆரம்பிக்கவே கூடாது. அப்படிலாம் அவர் இருக்குது. அதனால் இந்த வருடப்பிறப்பு வந்து தொழில் ஆரம்பிக்கக்கூடாது. ஆரம்பித்ததெல்லாம் கோர்ட்டு கேஸு நஷ்டம் இதெல்லாம் இருக்குது. அன்பான நேயர்களை இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க, இதெல்லாம் சொல்லுங்க, இதெல்லாம் கொஞ்சம் கேளுங்க. உங்களுக்கு நீங்கள் கேட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய நண்பர்களை சொல்லுங்க. அதாவது எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒரு நல்லது இருக்கிறது என்றால் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட, பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட, உங்கள் நண்பர்கள்ட்ட, உங்களுக்கு வேணியவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒரு இடத்துல ஒரு நல்ல அருமையான ஆலயம் இருக்கிறது அப்படின்னா, ஐயா இந்த கோயிலுக்கு நான் போயிட்டு வந்தேன், இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வந்தேன், மனசு அமைதியாக இருக்குது, நீங்களும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுகளையும் எங்கே நன்மை இருக்குதோ, எங்கே நல்ல மருத்துவர் இருக்காங்களோ அவங்கள பற்றி பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட சொல்லுவோம். எங்கே நல்ல ஜோடு இருக்காங்களோ அவங்கள பற்றி ஒரு சொல்லுவோம். எங்கே நல்ல பள்ளிக்கூடம் இருக்கிறதோ அந்த பள்ளிக்கூடத்தை பற்றி சொல்லுங்கள். அது மாதிரி நல்லது எங்கே நடக்கிறது. இப்போ ஒரு நல்ல ஆட்டோ ஓட்டுநர் இருக்கார். எல்லா ஆட்டோ ஓட்டுநரும் தவறாக நினச்சிக்கிறாங்க. எல்லா ஆட்டோ ஓட்டுநரும் நல்லவர் தான். நல்ல என்றால் அன்பான பணிவான, ஐயா வாங்க நான் வாசலுக்கு வந்துட்டேன், ஐயா வரீங்களா, ஏதாவது சாமான்கள் இருக்கா எடுத்து விடணுமா, கொஞ்சம் வெயிட் பண்ணவா அப்படின்னு அன்போடு நம்மளை கொண்டு போய் கூட்டிகிட்டு போய் நம்ம இறங்க வேண்டிய இடத்துல சேர்த்து நமக்கு பையையே இருந்தால் எடுத்து கொண்டு படியில் வச்சு அந்த அன்போடு நம்மளை ஐயா பத்திரமா போயிட்டு வாங்க ஐயா அப்படின்னு சொல்லி நம்மளை பணிவோடு அனுப்புகிறாங்க பார்த்தீங்களா. அது வந்து அவங்க 200 கேட்டாங்கன்னா நம்ம 50 சேர்த்து 250 கொடுப்போம். அது வந்து அது மாதிரியெல்லாம் ஒரு அமைப்பு இருக்குது. அதான் நல்லவர்கள் என்று பொருள். அது மாதிரி நன்மைகள் எங்கே இருக்கிறதோ அதை பற்றி நாம் எல்லோரிடமும் சொல்லலாம், எல்லோருடையும் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அன்பான நேயர்களை அடுத்து நாளைக்கு இது போன்று நிறைய நிகழ்வுகள்லாம் இருக்கிறது. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நிலை பெறுவோம். அன்பான நேயர்களை இந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சிகளை நாம் செய்து ஒரு நல்லதை செய்து, ஏன்னா இப்போ நம்ம முதல்ல சொன்ன 3 பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த கன்னிப்பெண்கள் அது ரொம்ப முக்கியம், அடுத்து கல்வி ரொம்ப முக்கியம், அடுத்து குழந்தை முக்கியம். இதெல்லாம் கொஞ்சம் அவசியம் வந்து நீங்கள் எல்லாத்தையும் சொல்லுங்க. சொல்லி அது மாதிரி அவங்கள இருக்க சொல்லுங்க. குழந்தை இல்லாதவங்க இல்லைன்னா என்னோட தொடர்பு கொள்ள சொல்லுங்க, நான் அவங்கள்ட்ட விவரம் சொல்கிறேன் சொல்லி நல்ல பலன் அடைந்து, அதாவது எல்லாருமே வந்து எப்படின்னா இந்த லோகத்தில் வாழுகின்ற மக்கள் அனைவரும் நல்லருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும், இறையருள் பெற்று இன்னல்கள் நீங்கி வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியின் மணாளன் முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.